வணக்கம். அன்புக்குரிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் மணப்பாறை மணி. நான் இன்னைக்கு மதுரைக்கு ஒரு வேலையாக வந்தேன். மதுரைக்கு வரும் பொழுது அது எந்த தொகுதி என்ன ஏது அப்படின்றது நமக்கு தெரியல. ஆமாம், ஆனால் நான் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வந்தேன். வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு அதிமுக கூட்டணியில் உள்ளவங்க நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வருவோம்னு அவங்க சொல்றாங்க. இன்னொரு சைடு திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மெட்ரோ ரயில் சேவையை நாங்க கேட்டோம், மக்கள் தொகை அடிப்படையை காரணம் காட்டி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த சைடு திமுக கூட்டணியை சார்ந்த நண்பர்கள்லாம் இந்த சைடு பிரச்சாரம். இதுல பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் இதுக்கு முன்னாடி வரை இங்க வந்தாராமா, இங்க மதுரைக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏதோ முதலமைச்சராமா, ஏதோ வட மாநில முதலமைச்சர் இங்க வந்திருக்காரு. நீங்க எங்களை ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சா மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்ன நமக்கு தோணுது அப்படின்றத கொஞ்சம் விரிவா கொஞ்சம் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். என்ன விஷயம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சொல்லுகிறது, அங்கு உள்ள வேட்பாளர்களும் சொல்லுகிறார்கள், அரசாங்கமும் இதற்கு முன்பே சொல்லி இருக்கிறது. என்னன்னா, மக்கள் தொகையை காரணம் காட்டி இந்த சேவையை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒண்ணு அது அவங்களே சொல்றாங்க. மறுபடியும் இதை விட மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கு இந்த சேவையை வழங்கியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரோட பேச்சையும் வச்சுக்குவோம். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருக்குது இந்த மாதிரின்னு, அதிமுக சொல்லி இருக்குது இப்படி. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. இப்ப மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்கன்னா, ஒண்ணு, திமுக அரசு மீண்டும் பதவியேற்றால் அந்த சேவை மதுரை மக்களுக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒண்ணு. சரி, ரெண்டாவது, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த சேவை கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது, ஆகையாலே அந்த சேவை வழங்க முடியாது என்று, அதாவது 2 நகரங்களுக்கு, குறிப்பாக மதுரை கோயம்புத்தூருக்கு சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த 2 நகரங்களுக்கும் இந்த சேவையானது கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ இதுல நம்ம நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் நிறைய இருக்குது. இது எப்படி நம்ம பார்க்க போறோம்? ஆகவே மக்களே, சிந்தித்து செயல்படுங்கள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி.